ஹலோ மக்களே, நான் உங்கள் வில்லியம். இன்றைக்கி ஒரு சின்ன என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட்டு வந்துச்சு. அதனால் ஷேர் பண்ணுறேன். இப்போ அதிகமாக சென்னையில், தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மது, இந்த கஞ்சாவனால் அதிக வாலிப பசங்க ஃபேமிலியில் எவ்வளோ ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு நியூஸ் பார்க்கும்போது இதனால் அதிகமான ப்ராப்ளம் கொலை வரைக்கும் போயிட்டு கொண்டிருக்கு. அதை காட்டிலும் ஒரு போதைப்பொருள் நம்ம 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 குடும்பங்களில் ஆட்டி படைத்து கொண்டிருக்கு. அதெல்லாம் தனிப்பட்ட ஒரு ஆளோட ஒரு ப்ராப்ளம். அதை விட ஒரு போதைப்பொருள் வந்து நம்ம குடும்பத்தையே உடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமும் எல்லார் வீட்லையும் இருந்துட்டு கொண்டிருக்கு. அது என்னன்னா, கடன். கடன் என்ற ஒரு 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 போதை வந்து நம்ம என்னதான் கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாலும் எப்படியாச்சும் கடன் வாங்குற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆமாவா இல்லையா? கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்லையும் எங்கள் வீட்டு சைடில் வந்து என்னையும் அப்படிப்பட்ட ஒரு 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 போதைக்குள்ள நான் இருந்தேன். கடன் என்ற ஒரு போதைக்குள்ள இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்னாச்சு, எனக்கு ரொம்ப வாழ்க்கை வெக்ஸ் ஆயிடுச்சு. சம்பாதிக்கிற காசெல்லாம் கடன், தண்டல், சீட்டு, கடன், தண்டல், சீட்டு. எதுக்கு சம்பாதிக்கிறேன், எதுக்கு வாழறன்ற ஒரு ஒரு நிலைப்பாடே இல்லாமல் இருந்தேன். அந்த டைமில் தான் ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைமில் தான் அப்போ என்னுடைய பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க, கடன்ன்றது ஒரு சாபம், அதை வாங்க மாட்டேன்ற ஒரு முடிவு பண்ணுறது முக்கியம் கிடையாது. எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும், ஊருக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நீ இந்த கடன்ன்றதை வாங்காமல் நிறுத்திப்பார். நீ வாங்கின கடத்தை அடைக்கிறதுக்கு கடவுள் உதவி செய்வார்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு அவங்க சொல்லும்போது. பணம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எப்படி இது எப்படி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஏதாச்சும் நல்லது கெட்டதுன்னா செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆனால் என்னுடைய பர்சனலாக நான் யோசிக்கும் போது நான் என்ன யோசித்தேன்னா, இது என் வாழ்க்கை, நான் தான் முடிவு பண்ணணும். அவங்களுக்காக, இவங்களுக்காக, மற்றவங்களுக்காக, சொந்தக்காரங்களுக்காக, கூட பிறந்தவங்களுக்காக அப்படின்னு நான் யோசித்து வாழ்ந்திருந்தேன்னா, அந்த கடன் என்ற ஒரு போதையிலேயே நான் கண்டிப்பாக வாழ்ந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன். ஒன்று சொல்கிறேன், எல்லா போதையை விட கடன் என்ற போதையில் மாட்டிட்டிங்கன்னா வெளியே வரவே முடியாது. அது லைஃப்பை வந்து இருளாக்கி விட்டுரும். நிம்மதி இல்லாமல் படுப்போம் ஒவ்வொரு நாளும். ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்கிறேன். கடவுள் சொன்னார் எனக்கு, நீயே கடன் வாங்காதிருப்பாய், நீயே கடன் கொடுக்குறனா இருப்பாய் என்று சொன்னார். அந்த வசனத்தையும் அதுக்கப்புறம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உனக்கு மறுவுத்தர் கொடுப்பேன்னு சொன்னார். எனக்கு இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம், நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு கொடுத்தார். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் 1 ரூபா கூட